சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். இப்போ புதிதாக திறக்கப்பட உள்ள அயோத்தி கோயிலுக்கு சென்று அதனை பார்த்து திரும்பி இருக்கக்கூடிய டாக்டர் ரங்கன் நமது செய்தியாளர் கணபதியோடு அங்கு அயோத்தியிலிருந்து இணைந்திருக்கிறார். மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி சார், நீங்க இப்ப தொடரலாம். நம்மோடு வேத விற்பனர் ரங்கன் இணைந்திருக்கிறார். டாக்டர் ரங்கன் ஒருவர்தான் ராம் ஜனபூமி ஆலயத்துக்கு சென்று அங்குள்ள விக்கிரகத்தை நேரிலே கண்டு அங்கே தினமும் ராமாயண பாராயணம் செய்து வருபவர். இன்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார். அவரிடம் இந்த ஆலயத்தின் முக்கியத்துவம் குறித்து கேட்கலாம். வணக்கம். ராம் ஜனபூமி ஆலய முக்கிய விழா இன்னைக்கு நடக்க போகுது. இந்த விழாவில் அங்கே வச்சிருக்க விக்கிரகத்தை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. ராம் லல்லா விக்கிரகம்னு. அந்த விக்கிரகத்தோட சிறப்புகள் என்ன? நீங்கள் அதை நேர்லேயே பார்த்துருக்கீங்க, அதோட சிறப்புகளை சொல்லுங்கள். இது வரைக்கும் ஒரு 3 மூர்த்தி இருக்கு. ஒரு மூர்த்தி ரொம்ப நாளாவே இங்க இருக்கக்கூடிய தவழற குழந்தையா ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணர்கள் என்று. இது 2வது மூர்த்தி என்ன என்றால் ஒரு உற்சவ மூர்த்தி, சங்கு சக்கரம் ஏந்தி கொண்டு, அதை தவிர வில்லு பானத்தோட கூட ஒரு அழகான சதுர்புஜ ராம மூர்த்தி. அந்த மூர்த்தி உற்சவ மூர்த்தியாக இருக்கிறது. அதுக்கு தினமுமே ஒரு புறப்பாடு நடக்கிறது இங்க. 3வது மூர்த்தி மூலவர். அந்த மூலவர் ரொம்ப அருமையான ஒரு மூர்த்தி. நாம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அழகு வாய்ந்த எழில்மிக்க மூர்த்தியாக அமைந்திருக்கிறது. அந்த ராமச்சந்திர பிரபுவை பார்த்த உடனே மனசுல ராமருடைய தியானமாக ஒரு ஸ்லோகம் வந்தது. அதை வச்சே சொல்றேன். வாமே ருத்ர மகேஸ்வரஹ சுரகுருர் பிரம்மா பவத் தட்சிணே ஊர்த்வம் சூரிய ஹரிர் மகான் உபயத சர்வேவதாராஸ்தவே त्वत्पद्भ्याम विनतांजना सुतनयाभ्याम सेवितो राजसे कल्याणाभिजनेश जन्मरहित श्री जन्मभूमौ तवेगे. ராமருடைய பிரபை என்று சொல்லுவார்கள், திருவாச்சி. அந்த திருவாச்சியில இடது பக்கமாக சிவபெருமான் இருக்கிறார், வலது பக்கமாக பிரம்மதேவன் இருக்கிறார், மேல நாராயணன் இருக்கிறார், சூரிய நாராயணனா இருக்கிறார். அது தவிர ராமருடைய 2 திருவடி பக்கமும் கருட பகவானும் ஆஞ்சநேய சுவாமியும் இருக்கிறார்கள். 2 சைடும் அந்த பிரபையில 10 அவதாரங்களும் இருக்கின்றன. இவ்வாறு அவருடைய பரிவாரம். அவர் எப்படி இருக்கிறார்னா, மந்தஸ்மேர சுகேக்ஷணம் ஹிருதிலசத் ஸ்ரீவத்சம் ஆத்மப்ரதம் சின்முத்ராங்கித ஹஸ்தம் ஆர்திர ஹிருதயம் பிரேம்ணா தனுர்தாரிணம் தேவம் சம்ஹனனாங்கமேவ மதுரம் ஸ்ரீ ஜன்மபூமௌ ஸ்திதம் லீலா பாலக விக்கிரகம் சுலலிதம் சாகேத கேதம் பஜேகே. புன்முறுவல் உடையவர். அதே போல சின்முத்ரை, ஒரு திருக்கரத்தினால சின்முத்ரையை கொண்டிருக்கிறார், மற்றொரு திருக்கரத்தினால வில்ல தரிச்சிருக்கிறார். ரொம்ப அருமையான ஒரு கட்டுமஸ்தான திருமேனியாக லீலா பாலக விக்கிரகம். பக்தர்களோட விளையாடுவதற்காக இந்த ஒரு திருமேனியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்கு நீங்க தினமும் சென்று அங்க பூஜைகள்ல பாராயணத்தெல்லாம் கலந்துக்கிறீங்க. இந்த ஆலயம் முழுமையா இன்னும் கட்டுமானம் செய்யப்படவில்லை அப்படின்லாம் சில பேர்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பிராண பிரதிஷ்டை பண்ணலாமா கூடாதான்னு, இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? பிராண பிரதிஷ்டை பண்ணுவதற்கான அளவுக்கு என்ன கட்டுமானம் வேணுமோ அது பண்ணியாச்சு. இதை பற்றிய விளக்கம் ஸ்ரீ கணேஸ்வர சாஸ்திரிகள் என்கிறவர் கொடுத்திருக்கிறார். பாஞ்சராத்திர ஆகமத்துல வரக்கூடிய ஸ்லோகங்கள், அதாவது மேற்கொண்டு பின்னாடி பண்ணிக்க முடியும் சில விஷயங்களை என்கிறத தெளிவா ஈஸ்வர சம்ஹிதாங்கிற கிரந்தத்திலேருந்து தெரிவிச்சிருக்கிறார். அதனால அதுல ஒன்றும் குற்றம் இல்லை, தோஷம் இல்லை. வெளியிலிருந்து கோயிலை பார்க்கும்போது மேல கருட பகவான் தெரிகிறார். நம்ம ஊர் விமானம் மாதிரியெல்லாம் ஒரு விமானம் சின்ன நம்ம ஊர் கோயில்களில் இருக்கிறது மாதிரியெல்லாம் இருக்கு. நீங்க உள்ள இருந்து பார்த்துருக்கீங்க. உள்ள கோயில் எப்படி இருக்கு? உள்ள நுழையும் பொழுதே முகப்புல இருக்கக்கூடிய மண்டபம், அதுல நிறைய நடராஜருடைய ஜதிகள், சிதம்பரத்தில் இருக்கிற மாதிரி நடராஜருடைய வெவ்வேறு ஜதிகள் இருக்கு. அதை தாண்டி விதவிதமான கணேச மூர்த்திகள் இருக்கு. அதை தாண்டிய மண்டபத்துல விதவிதமான ஹனுமார் இருக்கிறார், ரகரகரகமான ஹனுமார் இருக்கிறார். அதுக்கப்புறம் அதை தாண்டி வர மண்டபம் தான் வைஷ்ணவ மண்டபம். எல்லா பெருமாள் மூர்த்திகளும் மகாவிஷ்ணுனுடைய பல்வேறு ரூபங்கள், அவதாரங்கள், விதவிதமான அவதாரங்கள்
அந்தந்த அவதாரத்தினுடைய வெவ்வேறு மூர்த்திகள் இதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி கர்ப்பகிரகத்துல ராமர் இருக்கிறார். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ராமநாத சுவாமி கோயில், ஸ்ரீரங்கம் எல்லா இடங்களுக்கும் சென்று அங்கே பிரார்த்தனைகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா இங்கே வந்திருக்கார். இதோடைய முக்கியத்துவம் இல்லை. அது அடியன் பார்க்குற விதம், இது நேஷனல் இன்டிகிரேஷன், தேசிய ஒற்றுமை என்று சொல்லுவார்கள். ராமச்சந்திர பிரபுவே எல்லா இடமும் அவர் வந்து திருப்புல்லானி வரைக்கும் போய் சேத்துக்கரை, அதுக்கப்புறம் அங்க லங்கா வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துதான் இங்க பட்டாபிஷேகம் செய்து கொண்டார் இல்லையா. அதனால இந்த பிரதிஷ்டா உற்சவத்துல கலந்துக்கணுங்கும் பொழுது ராமர் போன பூமியெல்லாம் சஞ்சாரம் பண்ணி, அப்படி சஞ்சாரம் பண்ணி கொண்டு அது வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு அந்த காரணத்தினாலதான் அது மாதிரி செய்து திரும்பி வருகிறார். அது ஒரு தேச ஒற்றுமைக்கு ஒரு சின்னமாக இது செய்கிறார் தான் தோன்றுகிறது. இன்றைக்கு 12 மணியிலிருந்து இந்த பிரான் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. 12:40க்கு முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் என்னெல்லாம் நடக்கிறது? பொதுவாக பிராண பிரதிஷ்டை பகவானுக்கு செய்ய வேண்டிய ஆவாகனம் நடக்கும். இதுக்கு முன்னாடியே பகவானை பெருமாளை எடுத்து நிறுத்தி வச்சாச்சு ஒரு 2-3 நாள் முன்னாடி. ஒவ்வொன்றா நடந்துன்னு வந்தது. அதாவது இங்க வந்து தானியாதிவாசம், அதுக்கப்புறம் ஜலாதிவாசம், இதெல்லாம் உற்சவம் இருக்கு. உற்சவரை வந்து ஜலத்துல வைக்கிறது, தானியத்துல வைக்கிறது முதலியவைகள்லாம் நடந்துன்னு வந்து நேத்திக்கு ஒரு விசேஷமான திருமஞ்சனம் அபிஷேகம் நடந்தது. யந்திர பிரதிஷ்டை கூட நடந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து இந்த மூர்த்தியில பகவானை ஆவாகனம் செய்து இது வந்து ஒரு திருவாராதனத்துக்கு பூஜைக்கு உரிய மூர்த்தியாக இதை ஆக்குறது தான் இன்னைக்கு உள்ள விசேஷம். இன்று அயோத்தி ராமர் ஜனம்பூமி ஆலயத்திலே நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார் டாக்டர் ரங்கன். இன்னும் சிறிது நேரத்திலே அங்கே சென்று பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் முன்னிலையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இறுதியாக அவரிடம் ஒரு கேள்வி, இன்னும் எத்தனை நாட்களுக்கு அங்கே ராமாயணம் பாராயணம் நீங்க செய்ய போறீங்க? ராமாயண பாராயணம் இன்றுடன் பூர்த்தியாகிறது. அதாவது நேற்றுக்கு இது வரைக்கும் ஆயிடுத்து. யுத்த காண்டத்துல கிட்டத்தட்ட கடைசி சர்க்கம் வரைக்கும் ஆயிடுத்து. இன்னைக்கு பட்டாபிஷேக சர்க்க பாராயணம், ஸ்ரீராம பட்டாபிஷேக பாராயணம் முடிந்து அதுக்கு மேலையும் மறுபடியும் பாலகாண்டத்தை ஆரம்பிச்சு அதுல ராம ஜனனம் வரைக்கும் பாராயணம் பண்ணலாம் இன்னைக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரியே செய்யறோம். அப்போ இது ராமருடைய ஆகியா எடுத்துட்டு அடுத்த பாராயணத்தையும் ஆரம்பிக்க சொல்லியிருக்காருன்னு மேல அதை தொடர்ந்து வீட்டுக்கு போய் பாராயணம் பண்ண தான் போறேன். அயோத்தியில் உள்ள தனது ஆசிரமத்திலிருந்து ராமர் ஜனம்பூமி ஆலயத்துக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார் டாக்டர் ரங்கன். அவர் கூறிய விவரங்களை நீங்கள் நேரலையிலே கேட்டீர்கள். இனி நீங்கள் தொடரலாம் திலகவதி. நன்றி கணபதி. பல்வேறு சிறப்பம்சங்கள் குறித்து கலந்துரையாடி இருக்கிறீர்கள் அவரோடு. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.